வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்வி பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 1 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை GIT கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 0701442 இந்த கூவண்ட வடிவம் 4ஆம் வேற்றுமைன்ற உருவு கூவண்ட வடிவம் இக்கு அக்கு உக்கு என்று சேர்த்து வரலாம். உக்கு அக்கண்டு வரலாம். கூவண்டது என்னென்ன பொருள்ல வரும் என்று பார்த்தோம்னா நாங்கள் பார்த்தனாங்கள் ரைட். இதான் சொல்ல வழிகிட்டேன். இது சொல்லத்தான் வந்த நான் உங்களுக்கு ரைட். இது ஒரு விஷயம். இது முதலாவது விஷயம். 4ஆம் வேற்றுமை இந்த உருவு கூ. இந்த கூ வந்து இக்கு அக்கு உக்கு வரலாம். இக்கு வந்தா பூனைக்கு, அக்கு வந்தா எனக்கு, உக்கு வந்தால் அப்பாவுக்கு. அப்பாவுக்கு இங்க பாருங்க, அப்பாவுக்கு இப்படி சேர்ந்து வரைக்கும். அப்ப கூவண்ட வடிவம் நேரடியாக வரலாம். இது மற்றது இதோட சேர்ந்தும் வரலாம். இதை பார்த்துக்கொள்ளும் ரைட். இது நான் நேற்று உங்களுக்கு சொன்னான் கொடை சொன்னான். கொடை தெரியும். நீங்க கொடை நேற்று எழுதினியல். ஒன்றை கொடுப்பது கொடை. பகை வரும், அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் கொடை. பகை கீரிக்கு பாம்பு பகை. நட்பு ராமனுக்கு நண்பன் குகன். நட்பு தகுதி. ஆசிரியருக்கு தகுதி கற்பித்தல் தகுதி. உங்களுக்கு தெரியும் உறவு சீதைக்கு ராமன் மனைவி, சீதைக்கு உறவு ராமன் என்று வரப்போது. முதற்காரணம் உங்களுக்கு தெரியும், நான் நேற்று சொன்னான் பானைக்கு களி மண் எடுத்தான். பானைக்கு களி, அதாவது முதற்காரணம் பானைக்கு களி, அதாவது பானை செய்யறதுக்கு களி பானைக்கு களி எடுத்தான். காப்புக்கு தங்கம் எடுத்தான், முதற்காரணம். அதே மாதிரி நிமித்த காரணம் இவ்வளவு பார்த்தினாங்க. நிமித்த காரணம் என்று பார்த்தினாங்க. நிமித்த காரணம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய 2வது துணை காரணமா இருக்கும். கூலிக்கு வேலை செய்தான் வந்து நிமித்த காரணம். என்ன காரணம் என்றால் கூலி வாங்காலும் வேலை செய்யலாம். கூலி வாங்க, ஆனால் களி எடுக்காமல் பானை செய்ய முடியாது. களி எடுக்காமல் பானை செய்ய முடியாதுன்னு அது முதற் காரணம். கூலிக்கு வேலை செய்தான் என்பது நிமித்த காரணம். இது நாங்கள் பார்த்துட்டோம். இதை தவிர பிள்ளைகள், இதை தவிர இந்த புதிய ஆய்வாளர்கள், தமிழியலாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த கூவண்ட பொருள் 4ஆம் வேற்றுமைக்கு இன்னும் சில உதாரணங்களை காட்டியிருக்கிறார்கள். அவையை குறிச்சு கொள்ளுங்க. ஒன்று எல்லை, அதாவது இந்த பொருள் அந்த 7 தான். கொடைப்பொருள், பகைப்பொருள், நட்பு பொருள், தகுதி பொருள், உறவு பொருள், முதற்காரணம், நிமித்த காரணம் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது மட்டும்தானாண்டா இல்ல புதிய இலக்கணக்காரர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க கவனிச்சுக் கொள்ளுங்கோ. இவர்கள் இன்னும் சில பொருள்ல இந்த 4ஆம் வேற்றுமை உருவை கண்டிருக்கிறார்கள். ஆய்வாளர்கள் வேறு வகை பொருள்களிலும் 4ஆம் வேற்றுமையை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று எல்லை பொருள் என்று சொல்லுவோம். எல்லை பொருள்ல வரும். இதுல இல்ல எல்லை பொருள்ல இல்ல, நான் சொல்றேன் எல்லை பொருளையும் வரலாம், கூவண்ட உருவு வரலாம். அப்ப எல்லை பொருள்ல கூவண்டு வரக்கூடிய உதாரணம் நீங்க குறிச்சு கொள்ளுங்க. உங்களை புத்தகத்தில் இருக்கிற 10ஆம் ஆண்டு நீங்க படிச்சிருப்பீர்கள். இப்போ எல்லை நாய் வீட்டுக்கு முன்னே நின்றது. நாய் வீட்டுக்கு முன்னே நின்றது. இங்க பார்த்தால் இந்த வீட்டுக்கு என்பது எல்லையா இருக்கிறது, பவுண்டரி. அந்த வீட்டுக்கு எல்லை பொருள்ல வந்திருக்கிறது. நாய் வீட்டுக்கு முன்னே நின்றது. நாய் வீட்டுக்கு முன்னே நின்றது. 2வது நீங்கள் பார்த்தீர்கள், 2வது பொருளை நீங்க எடுத்தீர்கள் சொன்னால் 2வது எல்லை பொருளையும் வரும். 4ஆம் வேற்றுமை எல்லை பொருளை பார்த்தோம். அடுத்து அனுபவ பொருளையும் வரும். அனுபவத்திலையும் வரும். அனுபவ பேறு என்று சொல்றோம். அது என்ன அனுபவ பொருள் என்று சொன்னால் பார்த்தீங்க. இப்ப அனுபவம். இப்ப பாருங்க, கண்ணனுக்கு சிங்களம் பேச முடியும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணனுக்கு இங்க பாருங்க, நூனாக்கு வந்துட்டு கண்ணனுக்கு சிங்களம் பேச முடியும். இது அனுபவப்பேர் என்று சொல்றேன். 3வது பொருளை பார்ப்போம். 3வது இங்க 1 2. முதலாவது சொன்னன் வந்து கவனிங்கோ, எல்லை பொருள்ல வருகிறது, அனுபவப்பேர்ல வருது. 3வது கால குறிப்பிலையும் வரும். காலக்குறிப்பிலையும் வருகிறது. 3வது காலக்குறிப்பிலையும் வருகிறது. காலக்குறிப்பில் எப்படி வருது என்றால் காலக்குறிப்பிலையும் அந்த கூவண்ட உருவு வரும். கவனித்துக் கொள்ளுங்க. உதாரணம், காலம். எத்தனை நாட்களுக்கு இங்கே இருப்பீர்?
என்று பாருங்க, எத்தனை நாட்களுக்கு காலத்தை குறிக்கிற எத்தனை நாட்களுக்கு, இங்க பாருங்க கூணா வந்துட்டு நாட்களுக்கு இங்கே இருப்பீர் என்று கேட்டால் எத்தனை நாட்களுக்கு இங்கே இருப்பீர் என்றால் ஒரு காலத்தை குறிக்கிறது, காலத்தை குறிக்கிற அளவை குறிக்கிறது. ஆகவே இங்கே கூவண்ட உருவு வருகிறது, இங்கே கூவண்ட உருவு வருகிறது. கால குறிப்பு இங்கே குறிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை நாட்களுக்கு இங்கே இருப்பீர் கால குறிப்பை குறிக்கிறது. அடுத்தது மூன்றாவது சரி, இனி நாலாவது எடுப்போம். நாலாவது எடுத்து இரண்டா பிள்ளைகள், நாலாவது வீதம் விகிதாசாரத்திலையும் இந்த நாலாம் வேற்றுமை உருவு வரும். வீதம் வீதாசாரத்திலையும் வரும். உதாரணமாக இங்க பாருங்க, வீதம் வீதாசாரம் என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்ல போறோம் என்று சொன்னால் 10க்கு 3 தானே எடுத்துள்ளீர். மார்க்ஸ் 10க்கு 3 தானே, 10 3 தானே எடுத்துள்ளீர், அதாவது 10க்கு 3. இது வீதாம் வீதாசாரம். இங்க பாருங்க கூக்கு பதிலாக வந்திருக்கு 10க்கு. இது வீதாம் வீதாசார பொருள்ல வந்திருக்கிறது, காலக்குறிப்புல வந்திருக்கிறது, எல்லை பொருள்ல வந்திருக்கிறது, அனுபவ பொருள்ல வந்திருக்கிறது. இன்னும் ஒன்றே இருக்கு, ஒரு வினையாக்கத்திலையும் வரலாம். வினையாக்கத்திலையும் வரும். வினையாக்கத்தை நான் இங்க எழுதிக் கொள்றேன். வினையாக்கம் கவனிச்சுக் கொள்ளுங்க. வினையாக்கத்தை நான் இந்த பக்கம் எழுதுறேன். வினையாக்கத்திலையும் எத்தனாவது? 3 5வது, 3 இது 4 இது 5வது நான் இங்க எழுதுறேன். 5வது பாருங்கோ, வினையாக்கத்திலையும் இந்த பொருள் கூவண்ட உருவு வரும். உதாரணமாக கவனிங்கோ, வீட்டுக்கு வீடு, வீட்டுக்கு என்று சொன்னா முடியல, அங்களையும் ஒன்று எழுதணும். வீடு வாசற்படி, இங்க கூ என்று இருக்கிறது. வீட்டுக்கு வீடு அல்லது வாசற்படி என்று நீங்கள் எழுத விருப்பம் இல்லாட்டி வீட்டுக்கு வீடு இப்படித்தான் இருக்கும், வீட்டுக்கு வீடு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லும் போது இங்க கூ என்றது வினையாக்கம். வீட்டுக்கு பிறகு அங்கால ஒரு வீடு என்று சொல்லி வரணும். ஸோ அந்த வரணும், அதுக்கு பிறகு அங்கால சொல்லி ஒன்று வரணும். அப்போ கூ என்கிறது வினையாக்கம், வினையடியுது வினையாக்கம். நாங்கள் அதை பிறகு பார்ப்போம். அப்போ இப்படித்தான் இருக்கும். ஆகவே இந்த நாலாம் வேற்றுமை உருவு என்னென்ன பொருளில் வரும் என்று சொன்னால் பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்கோ, என்னென்ன பொருளில் வரும் என்று இப்போ நான் எல்லாம் சுற்றி சுற்றி சொல்ல போகிறேன். ஒன்று கொடை பொருளில் வரும், பகை பொருளில் வரும், நட்பு பொருளில் வரும், தகுதி பொருளில் வரும், உறவு பொருளில் வரும், முதற்காரணம் என்கின்ற பொருளில் வரும், இது நிமித்த காரணம் என்ற பொருளில் வரும். இதுதான் நன்னூலில் சொல்லப்பட்ட 7 விடயங்களும் இவை. நன்னூலில் சொல்லப்பட்ட 7 விடயங்களும் இவை நாலாம் வேற்றுமை. இந்த 7 உருவுகளையும் இந்த கூவண்ட உருவுல 7 பொருளையும் வரும் என்று பார்த்தாங்க. 7 பொருளையும் வரும். இதை தவிர இப்போதுள்ள கல்வியலாளர்கள் இலக்கணக்காரர்கள் எல்லை பொருளையும் வரும் என்று சொல்லுகிறார்கள். இது பிறகு சொல்லப்பட்டது. அனுபவ பொருளையும் வரும் என்று சொல்லுகிறார்கள். அனுபவம் உதாரணம் தந்திருக்கிறேன். 3வது காலக்குறிப்பிலையும் வரும் என்று சொல்லுகிறார்கள். 4வது வீதம் விகிதாசாரத்திலையும் வரும் என்று சொல்லுகிறார்கள். 5வது வினையாக்கத்திலையும் வரும் என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறு மேலதிகமாக இவ்வாறாக இந்த நாலாம் வேற்றுமை உருவுகள் கூவண்ட உருவு இந்த பொருளையும் அமையலாம். அப்ப 7 தான் வருமண்டில்ல, 7 மட்டும்தான் நன்னூல்ல சொல்லப்பட்ட இந்த 7 விடயம்தான் வருமண்டில்ல. இதை தவிர 1 2 3 4 5 மேலதிகமான இந்த பொருளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கணக்காரர் சொல்லியிருக்கிறார்கள். அது என்னென்ன? எல்லை பொருள் ஒரு இல்லை, இலங்கைக்கு வடக்கு இந்தியா, நாய் வீட்டுக்கு முன்னே நின்றது, அனுபவப்பொருள் கண்ணனுக்கு சிங்களம் பேச முடியும், சரியா? அனுபவப்பொருள். அடுத்த 3வது காலக்குறிப்பு, எத்தனை நாட்களுக்கு இங்கே இருப்பீர். வீதம் வீதாசாரம் 10க்கு 3 எடுத்துள்ளீர். இந்த 10க்கு 3 சொல்லுறதுக்கு வீதம் வீதாசாரம். இங்கேயும் எல்லாத்துலேயும் கூ இருக்கின்றதை கவனிச்சுக் கொள்ளுங்க. எல்லாத்துலேயும் கூவண்டு இருக்கின்றதை நினைச்சுக்கொள்ளுங்க. கூ இருக்கு. வீட்டுக்கு, கண்ணனுக்கு, 10க்கு, நாட்டுக்கு, சரி நாட்களுக்கு, வீட்டுக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த உருவுகளை கூவண்ட உருவு வந்திருப்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவை கொடை, பகை, நட்பு, தகுதி, உறவு, முதற்காரணம், நிமித்த காரணம் என்று வரவில்லை. அவை என்னென்ன வந்திருக்கிறது? எல்லை, அனுபவம், காலக்குறிப்பு, வீத விதாசாரம், வினையாக்கம் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறது. இதை மறக்கக்கூடாது. நாலாம் வேற்றுமையில் இன்னொரு விஷயம் இருக்கு பிள்ளைகள். சொல்லுவோம் சொல்லுருவுகள் என்று சொல்லி இருக்கிறது. சொல்லுருவு அப்படி என்றால் என்ன பார்ப்போம். சொல்லுருவு என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால் இப்ப பாருங்க, நாலாம் வேற்றுமை உருவு கூ, பிரதமரின் வசனத்தை எழுதுறோம் பாருங்க. பிரதமரின் நாலாம் வேற்றுமை உருவு என்ன? கூவா, கூ.
என்ன பெயர் ஐ ஆல் கூ கூலாம் வருது. கூக்கு என்ன நடக்குது? சொல்லுறுப்பு பார்க்க போறோமா? சொல்லுறுப்பு உருவு அல்ல சொல்லுறுப்பு. பிரதமரின் வருகைக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இங்க பாருங்க, வருகைக்கு இங்க கூ இருக்கிறது, இங்கே கூ இருக்கிறது. பிரதமரின் வருகைக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கூன்றதுக்கு பதிலாக நாங்கள் போடக்கூடிய வேற என்ன சொல்லு போட்டா இந்த வசனம் அப்படியே மாறாமல் இருக்கும். இந்த கூன்றதுக்கு பதிலாக பிரதமரின் வருகை பொருட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகைக்காக பாதுகாப்பு. இந்த கூக்கு பதிலாக நாங்கள் கூவை எடுத்துட்டு என்னத்தை போடுறோம்னா இந்த மூன்றையும் போட்டால் இது உருவு. கூனா என்பது உருவு. அந்த உருவுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தப்படுகிற இன்னொரு சொல் சொல்லுருவு. சொல்லுருவு தான் சொல்லுருவு. சொல்லுருவு பிரதமரின் வருகைக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுதான் உண்மையில உருவு. ஆனால் அந்த கூவுக்கு பதிலாக பொருட்டு, ஆக, நிமித்தம் என்ற சொற்களை பயன்படுத்துவது சொல்லுருவு எனப்படும். சொல்லுருவு எனப்படும். சொல்லுருவு எனப்படும். அதே மாதிரி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப எழுத குறிச்சு கொள்ளுங்க. மூன்றாம் வேற்றுமைக்கு வருவோம். மூன்றாம் வேற்றுமை என்ற சொல்லுருவுகளை பார்க்க போறோம். மூன்றாம் வேற்றுமை என்ற சொல்லுருவு உங்களுக்கு தெரியும். மூன்றாம் வேற்றுமை என்ற சொல்லுருவு, மூன்றாம் வேற்றுமை உருவு என்ன? ஆள், ஆண், ஒடு, ஓடு என்பது சொல்லுருவு. இங்க கவனிங்கோ. சரி, ஆள் கருவியில் எழுதுவோம். கருவியில் எழுதுதல் என்று சொன்னால் கருவி பொருள் எழுதுவோம். வாளால் வெட்டினான். வாளால் என்ன? வாளால் வெட்டினான். ஆள் இருக்கு, இங்க ஆள் இருக்கு. வாளால் வெட்டினான். இந்த ஆளுக்கு பதிலாக சொல்லக்கூடிய இன்னொன்று சொல்லுங்க. வாள் கொண்டு வெட்டினான். வாள் கொண்டு வெட்டினான். வெரி குட். இந்த கொண்டு என்பது சொல்லுது. வாள் கொண்டு வெட்டினான். ஆளுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது கொண்டு. ஆகவே கொண்டு என்பது மூன்றாம் வேற்றுமையினுடைய சொல்லுருவு. இது ஒன்று, இதுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது. இப்ப பாருங்க, தேவியோடு தம்பி சென்றாள். தேவியோடு இரண்டாவதா? தேவியோடு தம்பி சென்றான். இந்த ஓடு என்பதற்கு பதிலாக ஓடு இங்க இருக்கு. ஓடு ஓடு உருவு. ஓடு என்பதற்கு பயன்படுத்த தேவியுடன். தேவியுடன் தம்பி சென்றான். தேவியுடன். அப்ப ஓடுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தக்கூடியது உடன். ஆகவே இங்க கொண்டு, உடன் என்பன ஆளான் ஒடு ஓடுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சொல்லுருவு எனப்படும். சொல்லுருவு எனப்படும். இதுதான் சொல்லுருவு. சொல்லுருவு மூன்றாம் வேற்றுமையில ஆளானுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சொல்லுருவுகளாக இருக்கிறது. இது விளங்கிட்டு நினைக்கணும் உங்களுக்கு. அப்ப இங்க பாருங்க, நாலாம் வேற்றுமை என்ற உருவு கூ. அந்த கூவுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தக்கூடியது பொருட்டு, ஆக, நிமித்தம். பிரதமரின் வருகை பொருட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. பிரதமரின் வருகைக்காக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகை நிமித்தம் பாதுகாப்பு. அப்ப கூக்கு பதிலாக நாங்கள் இந்த பொருட்டு, ஆக, நிமித்தம் என்பவற்றை பயன்படுத்தலாம். இது நாலாம் வேற்றுமைக்கு. ஆக நாலாம் வேற்றுமையினுடைய சொல்லுருவு பொருட்டு, ஆக, நிமித்தம் கூவுக்கு பதிலாக. மூன்றாம் வேற்றுமை இந்த உருவு ஆளான் ஒடு ஓடு உருவு. இது உருவு. நாலும் உருவு. இந்த நாலும் உருவுக்கு பதிலாக ஆளான் என்பதுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் வாளால் வெட்டினான் என்பதுக்கு ஆளுக்கு பதிலாக வாள் கொண்டு வெட்டினான் என்று சொல்லலாம். அப்ப ஆளுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்லுருவு கொண்டு. தேவியோடு தம்பி சென்றான். ஓடு ஒடு ஓடு மூன்றாம் வேற்றுமை என்ற உருவு. அந்த ஓடுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது தேவியுடன் தம்பி சென்றான் என்று. ஆகவே இங்க கொண்டு, உடன் என்பன மூன்றாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவுகளாக அமையும். சொல்லுருவுகளாக அமையும். ரைட். கொண்டு, உடன் என்பதை மூன்றாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவுகளாக அமையும். ரைட். சரி பிள்ளைகள். ரைட். நாங்கள் வேற்றுமையை நாங்கள் இடத்தை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு கொஞ்சம் போறோம். நாங்கள் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம்னா என்ன? க, ச, ட, த, ப, ர. பிள்ளைகள் கவனிங்க, இது வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் இக், இச், இட், இத், இப், இட் என்பன வல்லினம். வல்லினம் எனப்படும். இக்கு, சிட்டு, திப்பிட் என்பது வல்லினம் எனப்படும். இக், இச், இட், இத், இப்பிட். இதற்கு நாங்கள் ஊனாவை சேர்த்தம் என்றால் உகரம். ஊனாவை சேர்த்தம் என்றால்
வல்லினம் இது வல்லினம் ஏறிய உகரம் உகரம் என்றா ஊனா வல்லினம் ஏறிய உகரம் குற்றியல் உகரம் எனப்படும் வல்லினம் ஏறிய உகரம் வல்லினம் என்றா இக்கு சிட்டு திப்பிட் வல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் இக் இச் இட் இத் இப் இட் வல்லினம் ஏறிய உகரம் எல்லாத்துக்கும் ஊனாவை சேர்த்து விட்டோம் என்றால் இக்ஸக உ கு ஓ சு டு து பு ரு வல்லினமேறிய உகரம் குற்றியலம் குசுடுது புருதான் குற்றியல் உகரம் குசுடுது புரு கு எப்படி வந்து முடங்கிட்டா வல்லினத்துக்கு ஊனாவை சேர்த்தால் வருவது குற்றியல் உகரம் வல்லினம் இக்கு சிட்டு பிட்டுக்கு வல்லினம் இதுக்கு உகரத்தை சேர்த்து விட்டால் வருவது குற்றியல் உகரம் வடிவா கவனிச்சுக்கணும் மேட் செய்கிற மாதிரி செய்ய போறோம் நினைப்பேன் ரைட் இந்த குசுடுது புரு என்ற எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்தது வல்லினம் இது வல்லினம் என்று நாங்கள் பார்த்தோம் இது வல்லினம் என்று சொல்லுவோம் எதை இந்த இது வல்லினம் இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் மெல்லின எழுத்துக்களும் இருக்கிறது மெல்லின எழுத்துக்களும் இருக்குது மெல்லின எழுத்துக்கள் வந்து ங ஞ ந ம ந ஞன நமன இங்கிஞ்சின்னும் என்று வரும் இங்கிஞ்சின்னும் என்று வரும் அதே மாதிரி இடையின எழுத்துக்களும் உங்களுக்கு தெரியும் இருக்குன்னு தெரியும் இடையின எழுத்துக்களும் இருக்கிறது இடையின எழுத்துக்கள் யாரெல்லா வளல ய ர ல வ ல ல என்று இருக்கு அப்ப அப்ப பாத்தீங்கன்னா இ இர் இல் இல் என்று வரும் யாரெல்லா வளல என்று வரப்போகுது சரி இப்ப கேளுங்க சரி இந்த குற்றியலுகரத்துல 6 வகை இருக்கிறது பிள்ளைகள் குற்றியலுகரத்துல 6 வகை இருக்கிறது இந்த 6 வகைக்கும் பேர் இப்ப நீங்க தான் வைக்க போறீங்க எப்படி வைக்க போறீங்கன்னு பார்ப்போம் கட்டாயம் இந்த குசுடுது புரு என்ற எழுத்து கட்டாயம் இருக்க வேணும் ஒரு சொல்லின்ற கடைசி எழுத்தாக இருக்க வேண்டும் அது என்ன 6 வகை குற்றியல் உகரத்திலையும் 6 வகையான நான் சொல்ல போற 6 வகையான குற்றியல் உகரத்தின் கடைசி எழுத்து குசுடுது புரு தான் அதுதான் கடைசியா இருக்கும் ஆனா அதுக்கு கடைசிக்கு முதல் என்ன எழுத்து இருக்குன்னு நாங்க பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த கடைசிக்கு முதல் இருக்கிற எழுத்தை அடிப்படையாக கொண்டு கடைசி எழுத்து கட்டாயம் குசுடுது புரு தான் அது 6 வகையிலையும் அதான் குசுடுது புரு தான் கடைசி எழுத்து மறக்கக்கூடாது ஆனா கடைசிக்கு முதல் என்ன இருக்கின்றதை பொறுத்து கடைசிக்கு முதல் எழுத்து என்ன எழுத்து இருக்கின்றது பொறுத்து அந்த குற்றியல் உகரம் 6 வகைப்படும் கடைசிக்கு முதல் எழுத்தை கொண்டு இப்போ உதாரணமாக பார்ப்போம் சரி இப்ப கூணா என்ற எழுத்து இருக்குது கடைசி எழுத்து கூணா தான் இருக்கணும் அது மாற்றம் இருக்கலாது அந்த கடைசி எழுத்து குசுடுது புரு தான் இருக்கணும் அப்ப கூணா என்ற எழுத்தை கடைசியா எழுதுவோம் ரைட் அதுக்கு முன்னால இதுல வல்லினத்துல ஒரு எழுத்து எடுப்போம் வல்லினத்துல எழுத்து ரைட் இக்கன்னா போடுவோம் அதுக்கு முன்னால பாக்கு கொக்கு இந்த சொற்கள் எடுத்துக்கொண்டால் கடைசி எழுத்து குற்றியல் உகரம் அது சரி அது மாற்றம் இல்லை குசுடுது புரு கடைசிக்கு முதல் எழுத்து ஒரு வல்லினமாக இருக்கிறது வல்லினம் ஆகவே இவ்வாறான குற்றியல் உகரத்தை சொல்ல போறோம் நாங்கள் வன்தொடர் குற்றியல் உகரம் ஏன்னா வல்லினம் இருக்கிறபடியால் கடைசிக்கு முதல் எழுத்து ஒரு வல்லினமாக இருக்கிறபடியால் கடைசிக்கு முதல் எழுத்து அதை நாங்கள் வன்தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்ல போறோம் வன்தொடர் குற்றியல் உகரம் 4 விட தந்து வன்தொடர் குற்றியல் உகரம் நீங்க டக்கண்டு கண்டுபிடிக்கணும் கடைசி எழுத்து குசுடுது புரு இருக்கணும் ஓகே சரி இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு கடைசிக்கு முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கு அது ஒரு வல்லின எழுத்தாக இருந்தால் குற்றியல் உகரம் அப்ப அதே மாதிரி பார்ப்போம் இன்னொன்றை பார்ப்போம் தூணா இருக்கு கடைசி எழுத்து தூணா சரி தூணா இருந்தா சரி தானே ஓகே இருக்கலாமே தூணா எஸ் தூணா இருக்கலாம் ஓகே அதுக்கு முன் எழுத்து இத்தன்னாவா இருக்கு அதுக்கு முன் எழுத்து பானாவா இருக்கு இது குற்றியல் உகரமா அப்ப இதுவும் வன்தொடர் குற்றியல் உகரம் தான் என் கடைசி எழுத்து ரைட் அப்ப இன்னொன்று சொல்ல போறேன் கடைசி எழுத்து ரூனா இது இட்டன்னா இது குற்றியல் உகரமா வன்தொடர் வல்லினம்டா வன்தொடர் ரைட் இப்ப இன்னொன்றை பார்ப்பேன் நாங்க சரியா இது ஒரு குற்றியல் உகரம் நீங்க படிச்சுட்டீங்க உங்களுக்கு தெரியும் வன்தொடர் குற்றியல் உகரம்டா என்னன்னு தெரியும் உங்களுக்கு கடைசி எழுத்து குசுடுது புருவா இருக்கணும் கடைசிக்கு முதல் எழுத்து இந்த வல்லின எழுத்தா இருக்கணும் ஓகே ரைட் இப்ப நான் இன்னொரு எழுத்து சொல்ல போறேன் சரியா கூணா இங்கன்னா சானா சங்கு இது என்ன குற்றியல் உகரம் இங்க பாருங்க இதுல குசுடுது புருல கடைசி எழுத்துல இருக்கா கூணா இருக்கா எஸ் கூணா இருக்கு அப்ப கூணா கடைசி எழுத்து கூணா ஓகே அது சரி கடைசிக்கு முதல் எடுத்து பார்த்தா இங்க வல்லினத்துல இருக்க எழுத்தா இல்லை ஆனா மெல்லினத்துல இருக்கிற இந்த இங்கன்னா இருக்கு ஆகவே இதை நாங்கள் மென்தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்ல போறோம் மென்தொடர் 6 இருக்குன்னு சொன்னா இப்ப 2 விஷயம் நீங்க கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் இப்ப 2 விஷயம் தெரியும் உங்களுக்கு 2 குற்றியல் உகரம் என்னன்னு தெரியும் வன்தொடர் குற்றியல் உகரம் என்னன்னு தெரியும் மென்தொடர் குற்றியல் உகரம் கடைசி எழுத்து குசுடுது புரு தான் அதுல மாற்றம் இருக்கக்கூடாது ஆனா கடைசிக்கு முதல் எழுத்து வல்லினமா கடைசிக்கு முதல் எழுத்து மெல்லினமான்றதை பார்த்துக் கொள்ளணும் அது வல்லினமா இருந்தா வன்தொடர் குற்றியல் உகரம் மெல்லினமா இருந்தா மென்தொடர் குற்றியல் உகரம் இன்னொன்று பார்ப்போம் சரி டூனா
இன்னென்ன வானா வண்டு என்ன தொடர் குட்டிகள் வரும் சார் இடையினா மென் தொடர். அது மென் இங்க பாருங்க இந்த மெல்லில என்ன கிடக்குன்னா மென்டொடர். ஆகவே இதுவும் மென்டொடர் குட்டிகள். வண்டு வந்து மென்டொடர் குட்டிகள் வரும். விளங்கிட்டா? ரைட். அடுத்தது வர போறோம். ரைட். இங்க பாருங்க இதுல ஒன்று எடுப்போம். பூனா போடுவோம். இங்க இருதன்னா போடுவோம். மார்பு என்ன குட்டிகள் வரும்? இடைத்தொடர். வெரி குட். இடைத்தொடர் குட்டிகள் வரும். இடைத்தொடர் குட்டிகள். அப்ப உங்களுக்கு 3 குட்டிகள் வரும் தெரியும். இப்ப உங்களுக்கு 3 குட்டிகள் வரும் தெரியும். வன்தொடர் தெரியும், மென்தொடர் தெரியும், இடைத்தொடர் தெரியும். தெரியுமா இல்லையா? சால்பு என்ன குட்டிகள் வரும்? இடைத்தொடர். இடைத்தொடர் குட்டிகள் வரும். விளங்கிட்டு அதை எப்படி கண்டுபிடிச்சது? நீங்க தான் கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிக்க இல்லையா? நீங்க தான் கண்டுபிடிச்சது. இடைத்தொடர் குட்டிகள் வரும். ரைட். இப்போ நீங்க 1 இது 2 இப்போ 3 6 பேரா 3 குட்டிகள் நீங்க கண்டுபிடிப்பீங்க. இப்ப 6ல இப்ப 3 தெரியும் உங்களுக்கு. மென்தொடர் தெரியும், மென்தொடர் தெரியும், இடைத்தொடர் தெரியும். 3 தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். இப்ப 3 குட்டிகள் வரை கண்டுபிடிக்க தெரியும். அடுத்து சொல்ல போறேன். சரி. தூணா அகுது இதுக்கு ஒரு பேர் வைங்க. ஆயுதத்தொடர். கடைசி எழுத்து தூணாவில் இது குசுடுது பொருள தூணா இருக்கா? ஓஎஸ் அது இருக்கு. கடைசிக்கு முன்னாடி இருக்கு அகேனம் இருக்கு. அகேனமின் எழுத்து ஆயுத எழுத்து. ஆகவே இதுக்கு பேர் ஆயுதத்தொடர் குற்றியல் உரம். இப்ப உங்களுக்கு 4 குட்டியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. 4 தெரியும் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு 4 தெரியும். தெரியுமா இல்லையா? ஏகு ஏகு என்றா நீங்க முதலாம் வகுப்புல படிப்பீங்க. ஏகு இதுவும் ஆயுதத்தொடர் குற்றியல் வரும். ஏகு இன்னும் 2 குற்றியல் வரும் படிக்கணும். இது விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்குதா? ரைட். 5வது குற்றியல் வரத்துக்கு போறேன். 5 எழுதுறேன். 5வது ரைட். குசுடுது பொரு டூனா ஆடு. ஆடு பாருங்க. முன்னுக்கு இருக்கிறத என்ன யோசிக்கணும் நீங்கள் பிறகு தானே? ரைட். பாருங்க காசு. அது என்ன சொல்லுங்க? முன்னுக்கு இருக்கிற எழுத்து என்ன எழுத்து? உயிரெழுத்துல குறிலா நடிலா? நெடித்தொடர் குட்டியல். 2 எழுத்து தான் இருக்கணும். 2 எழுத்து தான் இருக்கணும். முதல் எழுத்து அதுக்கு ஒரு முன்னுக்கு இருக்கிற எழுத்து ஒரு நெடில் எழுத்தா இருக்கணும். நெடில் எழுத்தா இருந்தா அது நெடித்தொடர் குட்டியல். அப்ப உங்களுக்கு 5 தெரியும். நெடித்தொடர் குற்றியல் உகரம் 5 தெரியும். இன்னும் ஒன்றே தான் உங்களுக்கு வழங்கப்படுது. குற்றியல் 6 தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு வன்தொடர் குற்றியல் உரம் தெரியும், மென்தொடர் குற்றியல் உரம் தெரியும், இடைத்தொடர் குற்றியல் உரம் தெரியும், ஆயுதத்தொடர் குற்றியல் உரம் தெரியும், நெடித்தொடர் குற்றியல் உரம் தெரியும். தெரியும் உங்களுக்கு. இன்னொன்று இருக்கு. இன்னொன்றே ஒன்று இருக்கிறது. சரி. ரைட். பயறு இது சொல்லுங்க. என்ன குட்டியல் வரும்? உயிர்த்தொடர். பிரிங்க என்ன பிரிங்க அப்ப யானா பிரிங்க ஈசகா தான் ய ஈசகா ஆ. அப்ப ரூக்கு முன்னால இருக்கிற எழுத்து உயிரெழுத்து. உயிரெழுத்து இந்த அது பயர்ல வார யானாவை பிரிச்சா ஈயும் ஆவும் சேர்ந்தா தான் ய. ஆகவே யானாண்டவன் முன்னுக்கு எழுத்து பின்னுக்கு எழுத்து வந்து ஆனா. இது உயிரெழுத்தாக இருக்கிறது. ஆனா உயிரெழுத்தாக இருக்கிறது. ஆகவே அதுக்கு பேர் என்னது? உயிர்த்தொடர் குற்றியல். உயிரெழுத்து இருக்கிறபடியா. பரகு பாருங்க. இன்னொன்று எழுதுன இடத்துல பரகு இடத்த ரைட் வட்டி போட்டு ரைட். பரகு இதை பார்த்தா கூ கடைசி எழுத்து கூ. இங்க ரூ சரி. ஓகே கூ சரி. ஆனா இங்க ராணால பார்த்தா இர்சக ஆ. இங்கேயும் உயிரெழுத்தான் வருகிறது. ஆகவே பரகு பயறு இவை எல்லாமே உயிர்த்தொடர் குற்றியல் உரம். உயிரெழுத்தாக இருக்கிறபடியா உயிர்த்தொடர். ஆனா அதுக்கு முன்னாடி நெடில் எழுத்தா இருந்தா நெடித்தொடர் குற்றியல். நெடித்தொடர் இருந்தா 2 எழுத்தான் இருக்கணும். ஆனா இங்க 2 3 எழுத்து பெறலாம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி எழுத்து உயிரெழுத்தா இருக்குது. ஆகவே உங்களுக்கு இப்ப 6 வகையான குற்றியல் வரும் தெரியும். 6 வகையான குற்றியல் வரும் தெரியும். உயிர்த்தொடர் குற்றியல் வரும், ஆயுதத்தொடர் குற்றியல் வரும், இடைத்தொடர் குற்றியல் வரும், மென்தொடர் குற்றியல் வரும், மென்தொடர் குற்றியல். விளங்கிட்ட 6 குற்றியல் வரும் கண்டுபிடிக்க தெரியுமா? சொல்லுங்க சார். பசுன்னு சொல்றது வந்து சார் உயிர் தொடரா இல்லாட்டி அது குற்றியல் உரமே அல்ல. அது குற்றியல் உரமே அல்ல. சூ வருது தானே சார்? இல்ல. ஆனா அதுக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து என்ன இருக்கு? என்ன எழுத்து இருக்கு சார்? இப்சகா ஆண்டு எடுக்கலாதா? இல்ல எடுக்கலாது. அது எடுக்கலாது. அப்படி எடுக்கிற இல்லையா? அது சொல்லணும். அதுக்கு விட மாட்டா அது விடாது. அது குற்றியல் வராது. குற்றியல் உகரம் என்று சொன்னால் இந்த ஊனாண்ட சத்தம் குறைந்தொலித்தல் தான் குற்றியல் வரும். பசு சூ வந்து பெருசா தான் இருக்கு. பசு பயறு என்று சொல்லிக்க ரூ
அது குறைஞ்சுதான் ஒலிக்கும். ஏன்னா முன்னுக்கு இருக்கிற ஏ விடுது இல்லை சத்தத்துக்கு எழுப்புறது. அது எனக்கு தூ மேல வருது. சங்கு எனக்கு இங்கன்னா வந்து கூ அப்படி குறைச்சி விட்டுரும் சவுண்ட். பசுன்னு சொல்லிக்க சூ மேல தெரியுது, மேல தெரியுதான் சொல்றாங்க இலக்கணக்காரங்க. அதனால 2 எழுத்துல வருகிற உயிரெழுத்தை பார்க்கற இல்லையா அப்பனா? சரியோ? விளங்கிட்டா? குற்றியல் உகரம் ஓகே என்பது சார். தன் ஒலியின் என்று குறைந்தொலித்தல், அதான் குற்றியல் உகரம். அளபடை என்பது தன் ஒலியிலிருந்து கூடி ஒலித்தல். அளபடை என்றால் தன் 2 மாத்திரை என்றால் அது 3 மாத்திரையா ஒலித்தால் அளபடை. 2 மாத்திரை 1 மாத்திரையா ஒலித்தால் அது குற்றியல். குறுக்கம், அது குறுக்கம். இது அளபடை, இது குறுக்கம். நாங்க படிக்கிறது குறுக்கம் தான் படிக்கிறோம். பசு என்று சொல்லிக்க அந்த சூனாண்டு எழுத்து பெருசா தெரியுதான் பசு. அது வந்து தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைக்கவில்லை, குறைஞ்சொலிக்கவில்லை, முன்னுக்கு பானா வரபடியா. ஆனா அந்த பத்து, புற்று, பாக்கு, மார்பு, சால்பு, சங்கு, வண்டு, அவுது, என்ன ஆடு, காசு என்பதெல்லாம் குறைந்தொலிக்கிறது. முன்னுக்கு இருக்கிற எழுத்துக்கள் தான் அதனுடைய அதை கண்ட்ரோல் பண்ணுது, அதனுடைய ஒலியை குறைத்து விடுது. அதனாலதான் குறுக்கம் என்று சொல்றோம். ஆயுத குறுக்கம். குற்றியல் உகரம், குற்றியல் குறைந்தொலித்தல், உகரம் ஊனாண்ட சவுண்ட் குறைந்தொலிக்கிறது என்று சொல்லுகிறோம். நான் பசு என்று சொல்லிக்க சூ என்று சொன்னா அது பெருசா கேட்குது. பசு சூனா தான் கேட்குது, பானா சத்தம் கேட்கல, சூனா தான் கேட்குது. நான் பயறு என்று சொல்லிக்க ரூணா சத்தம். சார் அப்ப அது அளப்படை மாதிரியா சார்? அளபடை என்பது கூடியொலித்தல், குறுக்கம் என்பது குறைந்தொலித்தல். அதன் ஆப்போசிட் தான் இது. அளபடை என்பது கூடியொலித்தல், குறுக்கம் என்பது குறைந்தொலித்தல். சரியா? விளங்கிட்டா? ஓகே சார். ஓகே, இப்போ நீங்க விளங்கிருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ 6 வகையான குற்றியல் உரம் தெரியும் உங்களுக்கு. வல்லினம் ஏறிய உகரம் தான் குற்றியல் உரம். அதான் அப்ப எல்லாரும் குற்றியல் உரம் என்னன்னு கேட்டாங்களா? நீங்க சொல்ல வேண்டிக்கணும். வல்லினம் இக்குச்சிட்டு பிட் என்கின்ற வல்லினம் ஏறிய உகரம் ஊனா சேர்ந்தால் அது குற்றியல் உரம். குற்றியல் உகரம் என்பது வல்லினம் ஏறிய உகரம் குற்றியல் உரம். இது 6 வகைப்படும். அவையாவன வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், நெடித்தொடர், உயிர்த்தொடர் என்று 6 வகைப்படும். அவ்வளவுதான் விஷயம். இதுல வேற ஒன்று நீங்க யோசிக்க வேண்டாம், வேற ஒன்று நீங்க அங்கால போக வேண்டாம். போனீங்கன்னா கஷ்டம், குழம்பிடும். இது அங்கால போகுது, பெரிய ரிசர்ச் அது. தமிழ் என்பது ஒரு கடல். ஆனா நீங்கள் விடாமடா தெரியும். குற்றியல் உரம் என்றா வல்லினம் இக்குச்சிட்டு திப்பிட், இக்குச்சிட்டு திப்பிட், கசடத பற இக்குச்சிட்டு திப்பிட், அதுல ஊனாவை சேர்த்து விட்டாம வருகின்ற குசுடுதுபுர் தான் குற்றியல் உரம். வல்லினம் ஏறிய உகரம் தான் குற்றியல் உரம். நீங்க கேட்டா சொல்லணும் வல்லினத்துக்கு ஊனாவை சேர்த்து விட்டால் வருவது குற்றியல் உரம். இந்த குற்றியல் உரம் 6 வகைப்படும். அவையாவன வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், நெடித்தொடர், உயிர்த்தொடர் என்று 6 வகைப்படும். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். வேற எதுவும் நீங்க யோசிக்க வேண்டாம், அங்கால போக வேண்டாம். இதை தவிர உங்களுக்கு எந்த கேள்வி செத்தாலும் வராது. இப்போ மெய் மயக்கம் நான் கணக்க சொல்லல, இப்போ சிம்பிளா தான் சொல்ல போறேன். உம்மன்னா வரும் மெய் மயக்கம் தான் எழுதணுமா? மெய் மயக்கம் இல்லை, மெய் மயக்கம். நான் மெய் எழுத்தைத்தான் நாங்க படிக்க போறோம். மெய் எழுத்து நாங்க 2ஆ பிரிக்க போறோம் பிள்ளைகள். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் 2ஆ பிரிக்கணும். அவ்வளோ 2 நாங்கள் தெரிஞ்சோன்னா உங்களுக்கு போதும். அடுத்த போகிறேன் நான் சொல்லி போட்டு. சரி, நான் உங்களுக்கு ரிவிஷன் தான் செய்து கொண்டிருக்கிறேன். ரைட். இப்போ பாருங்க, ஆனால் சொற்களை பிரிக்க தெரியணும், எழுத்துக்களை பிரிக்க தெரியணும் உங்களுக்கு. பாருங்க, பச்சை. இந்த செய்யன் இந்த மெய்யெழுத்து என்ன? இச்சன்னா. இந்த மெய்யெழுத்து பாருங்க, இச்சன்னா. இச்சன்னாக்கு புறம் இருக்கிற எழுத்து சையன்னா. சையன்னாவை பிரிங்க, என்ன வர போறோம்? இச்சும் ஐயும் சேர்ந்தா தான் சை. வெரி குட். இஞ்ச பாத்தியல் என்று சொன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு வர போறீர்கள். இது 2மே இச்சன்னாவாக இருக்கிறது. இந்த 2 எழுத்துமே ஒரே எழுத்தாக இருந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம். 2ம் இச்சன்னா இச்சன்னாவாக வந்தால். இப்ப பாருங்க, நான் இன்னொரு எழுத்து எழுத போறேன். இஞ்சால வண்டு. மெய் எழுத்துண்டா மெய் எழுத்து இன்னன்னா, அதுக்கு பதிலாக டூனா இருக்கு. இதை பிரிச்சா இது எழுத்து என்ன வரப்போகுது? இட்டன்னாவும் ஊனாவும் வரப்போகிறது. அப்ப நீங்க இங்க பாத்தியலண்டா இங்க இன்னன்னாவும் இட்டன்னாவும் தான் இருக்கிறது. இது 2ம் இச்சன்னா இச்சன்னாவாக இருந்தால் உடல்நிலை மெய்மயக்கம். இது 2ம் வேற வேற எழுத்தாக இருந்தால் இது வேற்றுநிலை மெய்மயக்கம். அவ்வளவுதான், நீங்க வேற ஒன்றும் சொல்ல தேவை. கப்பல் உடல்நிலை மெய்மயக்கமா வேற்றுநிலை மெய்மயக்கமா? உடல்நிலை சார். ஏன்? கப்பலுக்கு அடுத்திருக்க அந்த பல்ல பிரிச்சா வெரி குட், வெரி குட். கப்பல் என்று எடுத்தமென்றால் கப்பல் உடல்நிலை மெய்மயக்கமா வேற்றுநிலை? முதலாவது வார மெய் எழுத்தை பார்க்கணும், உப்பன்னா. அதுக்கு அப்புறம் இருக்கிற எழுத்து பானா. பானா பிரிச்சா உப்பன்னா சகானா. ஆகவே இது 2ஐயும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உப்பன்னா என்று வருகிறது. ஆகவே இது உடல்நிலை மெய்மயக்கம். மெய்மயக்கம்.
மஞ்சள் என்பது உடல்நிலை மெய்மயக்கமா வேற்றுநிலை மெய்மயக்கமா? டக்குன்னு சொல்லுங்க. வேற்றுநிலை வேற்றுநிலை. என்ன இச்சென்னாவும் ஆனாவும் வரும். ஆகவே நீங்க இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இஞ்சென்னாவும் இச்சென்னாவும் வேற வேற மெய் எழுத்து வரும். ஆகவே இது வேறு நிலைமை மயக்கம். உப்பென்னா வரவடியால் உடனிலைமை மயக்கம். இங்கே இஞ்சென்னாவும் இச்சென்னாவும் வரவடியால் இது வேற்று நிலைமை மயக்கம். ரைட், குறிச்சு கொள்ளுங்கோ. உடல்நிலை அவ்வளோதான் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் எவ்வளோத்தையும் மழை கொண்டா சரி. நீங்கள் பெருசாக அங்கெல்லாம் அந்த பெரிய தியரிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், ஓகே, குறிச்சு கொள்ளுங்க. மெய் மயக்கம் அவ்வளோதான். மெய் மயக்கம் நான் சொல்லி தரப்போறேன் உங்களுக்கு. உடல்நிலை 4 விட போடுவாங்க. 4 விடையில உடல்நிலை இது மெய்நிலை என்று கேட்டால் கடகடல் எழுதிட்டு போக முடியாது. அடுத்து நாங்கள் தொடர்களை 2 பிரிக்கலாம். தொகையின் தொடர் அதை நாங்கள் பார்த்துருவோம். அதை நாங்கள் பார்த்துட்டு போவோம் முக்கியமாக. ரைட், டக்குன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு இந்த எம்சிக்யூ பேப்பரில் வந்தால் கட்டன்னு மார்க் பண்ணிட்டு போகிறதுக்கு சில விஷயங்களை சொல்கிறது ஷார்ட் நோட்ஸை தான் தந்து கொண்டிருக்கிறேன். குறித்து கொள்ளுங்கள். தொடர்களை இதெல்லாம் எம்சிக்யூ பேப்பரில் வர கேள்வி. தொடர்களை 2 பிரிக்கிறோம் பிள்ளைகள். ஒன்று தொகை நிலை தொடர்கள், மற்றது தொகாநிலை தொடர்கள் என்று பிரிக்கிறோம். தொகை நிலை தொடர்கள், மற்றது தொகை நிலை தொடர்கள். தொடர்கள் மேல இருக்கு. தொகாநிலை தொடர்கள். இப்ப ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் படுத்திக் கொள்வது நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். தொகை என்று சொன்னா நிறைய என்று கருத்து. அப்போ ஒரு கூட்டத்துக்குள்ள நீங்க போறியல், அதுக்குள்ள நிறைய பேர், அதுக்குள்ள ஒரு ஆள் போனா அவர் காணாம போனா அவரை கண்டுபிடிக்கிற கஷ்டமா சோமா? சொல்லுங்க, கஷ்டம். அப்ப தொகை என்பது மறைஞ்சு போயிடும் என்று கருத்து. மறைந்து போயிடும், இடையில இருக்கிற எழுத்து மறைந்து போய்விடும், அது தொகை நிலை. தொகா நிலையில மறையவில்லை, தொகா மறையவில்லை, மறையாமலே வரும், மறையாமல் வருகிறது தொகைநிலை. ரைட், இந்த தொகைநிலை தொடர்கள்ல 6 வகை இருக்க பிள்ளைகள். நீங்க இப்பயே குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல படிப்பிக்க வேண்டி வர நினைக்கிறேன். வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகை, எஸ், வேற்றுமை தொகை. நாங்கள் 2வது வினைத்தொகை. நாங்கள் அவ்வளோ முக்கியமானவோட தான் படிப்போம். 6 இருக்கு. வினைத்தொகை. இதில் எந்த தொகை உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. பண்பு தொகை, பண்பு தொகை, வேற்றுமை தொகை மறைஞ்சு வரணும். வினைத்தொகை மறைஞ்சு வரணும். பண்பு தொகை மறைந்து வரணும். 4வது அவர் சொன்ன மாதிரி உவமை தொகை. உண்மைத்தொகை சொன்னார். ரைட், அடுத்தது உண்மைத்தொகை 4. 5வது உண்மைத்தொகை. 6வது அன்மொழி தொகை. என்ன அன்மொழி தொகை? இந்த 6 தொகையும் நாங்கள் படிக்கணும். 6 தொகையும் தெரியுமா உங்களுக்கு? 6 தொகையும் ஒரு வாக்கியத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? தரப்பட்டால், எம்சிக்கு பேப்பரில் தரப்பட்டால் இந்த 6 தொகையை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? சார் சார் சொல்லுங்க. உவமை தொகைக்கும் அன்மொழி தொகைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? ரைட், அதான் சொல்ல போறேன். இப்போ 6 தொகையை நாங்கள் படிச்சு போட்டு பார்ப்போம். என்னம்மா? ரைட்டா? இருபெயரொட்டு பண்பு தொகை பண்பு தொகைக்குள்ளே வரும், இல்லாட்டி அது பண்பு தொகைக்குள்ளாம் வரும். பண்பு தொகைக்குள்ளாம் வரும். இருபெயரொட்டு தொகை பண்பு தொகைக்குள்ள வரும். அது பொதுப்பேரும் சிறப்பு பேரும் சேர்ந்து வந்தால் அது இருபெயரொட்டு பண்பு தொகை. ஒரு ஒன்றில் பொதுப்பேரும் சிறப்பு. பொதுப்பேர் என்று சொன்னால் இப்போ அவர் கேட்டதுக்காக சொல்றேன். அன்மொழி தொகை சொல்றேனம்மா. அன்மொழி தொகைக்கு நான் உவமை தொகை வித்தியாசம் சொல்றேன், கவனிங்க. இப்போ பண்பு தொகை இருபெயரொட்டு பண்பு தொகை என்றால் இப்போ பாருங்க, இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகை கேட்டபடியே சொல்றேன் நான். இப்போ மகாபலி கங்கை, பலவ கங்கை, நில்வள கங்கை. கங்கை. இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இதுக்கான பொதுப்பேர், பொதுவான பேர், பொதுப்பேர். மகாபலி வளவையெல்லாம் அதனுடைய சிறப்பு பேர், ஸ்பெஷல் நேம், அதனுடைய சிறப்பு பேர். இப்போ சிறப்பு பேரையும் பொது பேரையும் சேர்ந்து சொன்னால் அது இருபெயரொட்டு பண்பு தொகை. 2 சேர்த்து சொன்னால் கவிஞர் வாலி, முன்னுக்கும் பெறலாம் பின்னுக்கும் பெறலாம். கவிஞர் வைரமுத்து, கவிஞர் கண்ணதாசன். இது அப்ப இது என்ன? பொதுப்பேர். இது சிறப்பு பேர். சிறப்பு பேர் சக பொதுப்பேர் சமன் இருபெயரொட்டு பண்பு தொகை, அல்லது பொதுப்பேர் சக சிறப்பு பேர் ஈக்குவல் டு இருபெயரொட்டு பண்பு தொகை. கதலி வாழை, கப்பல் வாழை, ஆன வாழை, அந்த வாழை என்று எழுதினால் வாழ 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 பொதுப்பேர், அந்த முன்னுக்கு இருக்கிறவளாம் சிறப்பு பேர்,
ஸோ அது வந்து இரு பேரொட்டு பண்பு தொகை. 2 பேர். மலைப்பாம்பு பாம்பு, மலைப்பாம்பு, சாரப்பாம்பு, புடையன் பாம்பு, நாகப்பாம்புன்றது பாம்பு வந்து பொது பேர். மலைப்பாம்பு, இந்த சாரப்பாம்பு, சோலைப்பாம்பு எல்லாம் வந்து அதனுடைய சிறப்பு பேர். ஸோ சிறப்பு பேர் சக பொது பேர் இஸ் ஈக்குவல் டு இரு பேரொட்டு பண்பு தொகை. 2 பேர்கள் ஒட்டி வருகிறது. ஆனால் 2மே பேர்ச்சொல். ஏன் அதுக்கு பேர் மகாவலியும் ஒரு பேர்ச்சொல், கங்கையும் ஒரு பேர்ச்சொல். இப்போ 2 பேர் ஒட்டி வந்தால் இரு பேரொட்டு பண்பு தொகை. ஆனால் உண்மையாக மகாவலி ஆகிய கங்கை அதான் பண்பு கொண்டு வருது. பண்பு பேருண்ட உருவு வந்து ஆகிய ஆன என்று வரும். இதுதான் மறைந்து வரணும். ஆகிய ஆன. இந்த ஆகிய மகாவலி ஆகிய கங்கை, வளவை ஆகிய கங்கை, இந்த ஆகிய என்றது மறைந்து வருகிறதான் இரு பேரொட்டு பண்பு தொகை என்று வந்தபடியா, தொகை என்று வரபடியாத்தான் இந்த மகாவலி ஆகிய என்ற சொல்லு மறைந்து வருது. நான் மறைந்து வருவதுதான் தொகை என்று சொன்னான். மறைந்து வருவது நாள் பண்பு தொகை. ரைட். இப்போ சொன்னால் அன்மொழி தொகையில் பாருங்க பிள்ளைகள். இப்போ பாருங்க அன்மொழி தொகை கேட்ட அதையும் சொல்லி போகிறேன் நான். இப்போ உண்மை தொகையை பாருங்க. உண்மை தொகை உயிரும் மெய்யும் எத்தனை? உயிரெழுத்து எவ்வளவு? 12 சார். மெய்யெழுத்து எவ்வளவு? 18. மொத்தம் எவ்வளவு? 30. அப்போ உயிரும் மெய்யும் 30 என்பது உயிரும் மெய்யும் 30 என்பது தொகை. பாருங்க உயிரும் மெய்யும் 30 என்பது இது தொகை நிலை அல்ல. இதை நாங்கள் தொகை நிலையாக மாற்ற முடியாது. இங்கே வந்து உம்மண்ட சொல்லி இருக்கிறது. உண்மை தொகையை பார்க்க போகிறோமா? உண்மை தொகையில் பாருங்க. இங்கே உம்மண்ட சொல்லி இருக்கிறது. உம்மை மறைச்சு விடுவோம். உம்மை மறைச்சு விட்டு சொல்லுங்க பார்ப்போம். உயிர் மெய் 30 என்று சொல்றேன். அது உண்மை தொகை. இந்த உம்மண்ட எழுத்து நாங்கள் மறைந்து வந்தால் உண்மை தொகை. உம்மண்ட எழுத்து மறைந்து வந்தால் உயிரும் மெய்யும் 30 என்பது சரி. உயிரும் மெய்யும் 30 என்பது சரி. அது சரி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30. இது உண்மை எடுத்து போட்டு உண்மை ரெண்டு உண்மையும் எடுத்து போட்டு உயிர்மெய் 30 என்று சொல்லலாது. ஏன் சொல்லலாது? உயிர்மெய் எவ்வளவு? 216 இல்ல அப்பன். உயிர்மெய் எழுத்து எவ்வளவு? 216 இல்ல சொல்லலாது. அப்ப உயிர்மெய் அப்ப உண்மை தொகை நாங்க சொல்லலாது. உயிர்மெய்யும் 30 சரி. ஓகே. உயிரும் 12, மெய் 18, உயிரும் மெய்யும் 30. ஓகே. 12, 30. ஓகே. அதை நாங்கள் உண்மை தொகையா மாற்றுவோம். போட்டு உண்மை வழி எடுக்கிறோம். சேரனும் சோழனும் பாண்டியனும். சேரனும் உண்மை எடுக்கிற வழியில, சோழனும் உண்மை எடுக்கிற வழியில, பாண்டியனும் எடுத்தா சேர சோழ பாண்டியன். அது உண்மை தொகை. ஓகே. ஏன் உம்மறைந்து வருகிறது? ஓகே. ஆனால் இந்த உயிரும் மெய்யும் 30 மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது? ஏன் மாத்தலாது? உயிர்மை 216. உயிர்மை உண்மை தொகை எடுத்து விட்டா 216 வந்துடும். வேற ஒண்ணுமே. ஆக இதை கொண்டு நாங்கள் அன்மொழி தொகையெல்லாம் போடணும். ஏன்னா மாற்ற முடியாத எல்லாமே அன்மொழி தொகை. இந்த இதுக்குள்ள வர முடியாமல், இதுக்குள்ள வரையிலாம கஷ்டப்படுறதெல்லாம் தலையிலேயே இல்லை. தலையில தலைமயிரே இல்லை ஒரு பிள்ளைக்கு. மொட்டை தலை. அந்த நாங்க சொல்றோம் இந்த கருங்குழலால் வந்தாள் சொல்றோம். கருங்குழலால் வந்தாள். தலையில மொட்டை ஒரு சொட்டு மயிரும் இல்லை. நாங்க சொல்றோம் கருங்குழலால் வந்தாள். இந்த கருங்குழலால் என்பது அவருடைய தலையை குறிக்கிற மயிரை குறிக்கவில்லை. தலையில இருக்கிற மயிரை குறிக்கவில்லை. அவருடைய பேரை குறிக்கிறது. ஆகவே இங்க வந்து கருங்குழலால் என்பது உண்மையில அது வந்து கரிய குழலை குறிக்கவில்லை, கூந்தலை குறிக்கவில்லை, அவளுடைய பேரை குறிப்பதனால் அதை கொண்டு நாங்கள் அன்மொழி தொகைலாம் போடுவோம். அவருடைய சொல்லுங்க சார். இப்போ உவமை இல்லை சார். நிலா முகம்ன்றது வந்து அது உவமை தானே சார்? நிலா போன்ற முகம் என்பதில் போன்ற என்றதை எடுத்து விட்டோம்டா நிலா முகம் என்பது உவமை தொகை. நிலா போன்ற முகம் அது உண்மை தொகையாகவும் வரும் தானே சார்? நிலாவும் முகமும் என்று வரும் தானே சார்? இல்லை, நிலா போன்ற முகம் என்றால் போன்ற முகம் என்பதுல இந்த போன்ற என்ற உவமை உருவை எடுத்து விட்டால் என்ன வரும்? நிலா முகம் சார். அது வந்து உவமை தொகை. நிலவும் முகமும் என்று சொல்லல. அது நிலவும் முகம் என்றால் நிலம் வேற முகம் வேற. ரெண்டு இது ஒரு ஆள்ற முகத்தை தான் சொல்றோம் நாங்கள். நிலா போன்ற ஒரு ஆள்ற முகத்தை காத்து நிலா போன்ற முகம் என்று சொல்றோம். நிலவும் முகமும் வந்து அவ பார்த்து அப்படி சொல்றோம். அது வேற தானே. அப்படி வேற கருத்து தானே அது. நிலவும் வேற முகமும் வேற. நிலவும் முகமும் வந்தோன்னா 2 பேர் அங்க 2 இருக்கு விஷயம். நிலா முகம் நிலா போன்ற முகம் ஒரு ஆள்ற முகத்தை தான் சொல்றோம். உவமை நிலா போன்ற ஆள்ற முகத்தை தான் சொல்றோம். ஒரே ஒரு ஆளை தான் சொல்றோம். ஆனா நிலவும் முகமும் என்று சொல்லும் போது நிலா வேற முகம் வேற சொல்றோம். விளங்குதா? நான் இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக படிக்க போகிறோம். நாங்கள் படிப்போம். அடுத்த கிளாஸில் நாங்கள் இதை செய்ய போகிறோம். இதை கவனிச்சுக்கணும். சரி, இதை விளங்கிட்டாப்ப நான் சொல்கிறேன்.
விளங்குது அன்மொழி தொகையில விளங்குது நினைக்கிறேன். சில விஷயங்கள் விளங்கும். நான் சிம்பிளா சொல்றேன் நான். ரைட். உவமை தொகை என்பது நிலா போன்ற முகத்துல நிலாவை எடுத்து விட்ட மதி போன்ற முகம், மதி போன்ற முகம் என்றதுல போன்ற எடுத்து விட்டால் என்ன வரும்? என்ன வரும்? மதிமுகம் வந்து போன்ற என்ற ஊமை உருவ எடுத்து விட்டால் அது ஊமை தொகை. சேரனும் சோழனும் பாண்டியனும் உண்மை எடுத்து விட்டால் சேர சோழ பாண்டியன். வட்டமான மேசை, வட்டமான மேசை, வட்டம் ஆன மேசை. இங்க ஆன என்பது ஊமை பண்புருவு, பண்புருவு. பண்புருவு எடுத்து விட்டா என்ன வரும்? என்ன வரும்? வட்டமேசை என்று வரும். வட்டமேசை என்பது என்ன? பண்பு தொகை. அன்மொழி தொகைக்கு உதாரணம் சொல்லலாமா சார்? விளங்கல சார், அன்மொழி தொகைக்கு உதாரணங்கள் சொல்லலாமா சார்? இதுதான் சொல்ல போறேன் நான். இப்ப கருங்குழலால் வந்தாள் என்பது, கருங்குழல் என்பது அவருடைய கூந்தலை குறிக்காமல் ஒரு பெண்ணை குறித்தால் அது அன்மொழி தொகை. இந்த 5 அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் காசு போடலாம கொண்டு போய் காசு எங்க வச்சு போடுறேன்னு கொண்டால் 5க்குள்ளேயும் பொருந்தாத கொண்டு 6ஆவதுல போட்டால் அது அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உமைத்தொகை, உண்மைத்தொகையில வராத தொகையை கொண்டு போய் நாங்கள் எங்க போடலாம் என்றால் அன்மொழி தொகையெல்லாம் போடலாம். கருங்குழலால் என்பது கரிய கூந்தலை உடையவள் என்று கருத்து அல்ல, அல்ல. அது ஒரு பெண்ணை குறிக்கிறது. இதுக்குள்ள வர இல்லை, இதுக்குள்ள சொல்லலாது என்றால் அது அன்மொழி தொகைக்குள்ள வரும். உயிரும் மெய்யும் 30 அது சரி. ஆனா உயிர்மை 30 சொல்ல முடியாட்டி அதை கொண்டு எங்க போட போறோம்? அன்மொழி தொகைக்குள்ள போட போறோம். உயிர்மை 30 என்பது வராது, அது அன்மொழி தொகைக்குள்ளாம் வரும். சொல்லணுங்க, இதுக்குள்ள வராது. இந்த 5க்குள்ளேயும் வராமல் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் நான் உதாரணம் தரணும் உங்களுக்கு. இந்த மேற்சொல்லப்பட்ட 5 விடயத்திலையும் வேற்றுமை தொகை புறத்தே பிறந்த, வினைத்தொகை புறத்தே பிறந்த, பண்பு தொகை புறத்தே பிறந்த, உவமை தொகைக்கு புறத்தே பிறந்த, உண்மை தொகைக்கு புறத்தே பிறந்த நாங்கள் இப்ப அதெல்லாம் கொண்டே அன்மொழி தொகைக்குள்ளாம் போட போறோம். இப்ப உயிரும் மெய்யும் என்றது உண்மை தொகைக்கு புறத்தே பிறந்த, உயிர் மெய் 30 சொல்லலாது. அது உண்மை தொகைக்கு உயிரும் மெய்யும் அதுக்கு உண்மைக்குள்ள வராது, அதுக்கு புறத்தே பிறந்த, அதுக்குள்ள வராது எல்லாம் கொண்டு எங்க போட போறோம்? அன்மொழி தொகைக்குள்ளாம் போட போறோம். சொல்றவங்களா? சொல்ல விளங்கிட்டாங்க? யோசிக்க வேண்டாம். விளங்காடி பரவாயில்ல, விளங்கப்படுத்தலாம், நோ ப்ராப்ளம், யோசிக்க வேண்டாம். சரியா? இப்ப பாருங்க, வேற்றுமை என்பது வேற்றுமை உருவம் சொல்லுங்க. நிலத்தை கடந்தான். வேற்றுமை உருவம் என்ன? நிலத்தை கடந்தான். என்ன உருவு? ஐ எடுத்துடுங்க. என்ன வரும்? ஆகிய வேற்றுமை தொகை. ஐய காண இல்லை. தொகை என்பது மறைஞ்சு வரணும். உருவு ஐ காண இல்லை. ஐ உருவ காண இல்லை. ஆகியது வேற்றுமை தொகையா வந்துட்டு, வேற்றுமை தொகையா வந்துட்டு. சரியா? விளங்குதா? மீன் சந்தை சொல்லலாம். மீனின் சந்தை. எஸ். தலையால் வணங்கினான். இதுல உருவெடுத்து போட்டு சொல்லுங்க பாப்போம். தலை வணங்கினான். தலை வணங்கினான். 6 எடுத்து போடுறோம். வேற்றுமை தொகை. எஸ். ஆதவனது கை. வேற்றுமை தொகை. ஆதவன் கை. ஆதவன் கை. அது எடுத்துடணும் வெளியில. அது எடுத்துடணும். அது மறைஞ்சிடணும். அது மறைஞ்சாதான் அது வேற்றுமை தொகை வரும். பாடசாலையின் நீங்கினான். பாடசாலையின் நீங்கினான். என்ன எழுதுவீர்கள்? பாடசாலை நீங்கினான். வெரி குட். இன்னும் எடுத்து போட்டு சொல்றோம். அது என்ன தொகையா வர போதெல்லாம்? வேற்றுமை தொகை. எல்லாம் வேற்றுமை தொகையா வரும். ஓ ஓ ஓ சரியா? ரைட். அப்ப பாருங்க, சுடுகின்ற சோறு. இதுல காலம் காட்டுவது எது? சுடு சார். அதான் என்ன காலம்? நிகழ்காலம். நிகழ்காலம் காட்டுற இந்த உருவெடுத்து விட்டா என்ன வரும்? சுடுசோறு. காலம் காட்டுற யாருடைய இயல்பு? வினைத்தொகை. ஆகவே வினைத்தொகை. வினையின் இயல்பு. வினையின் இயல்பு. நாங்கள் அடுத்த சந்திப்போம். சரி. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதேவேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.